நண்பர்களுக்கு வணக்கம். இது கைவிடுக்கும் கைவிடுச்ச நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இதில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா, மாற்றுத்திறனாளிகள் யூடிஐடி கார்டு பெறுவதற்கு பல்வேறு சிரமங்களை படுகின்றனர். அவ்வாறு சிரமப்பட்டு யூடிஐடி கார்டு பெற்றாலும் அதில் திருத்தங்கள் செய்வதற்கும் புகைப்படங்களை மாற்றுவதற்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய துர்பாக்கிய நிலைமைக்கு இன்றைய அரசாங்கம் தள்ளி இருக்கிறது. ஏன் யூடிஐடி கார்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. இன்றைக்கு தமிழக அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே வழங்கி வந்த அடையாள அட்டை ப்ளூ கலரில் புத்தகம் இருக்கும், புத்தக வடிவில் கொடுத்திருந்ததை மாற்றி 2016 மாற்றுத்திறனாளிகள் சட்டப்படி இந்தியா முழுவதும் செல்லத்தக்க வகையில் பல்நோக்கு அடையாளச் சான்று என்று சொல்லக்கூடிய யூடிஐடி கார்டை இந்த ஆண்டு முதல் அனைவருக்கும் கட்டாயப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் 2016 ஆண்டு சட்டம் இயற்றப்பட்டு கார்டு கொடுக்கப்பட்டாலும் கூட 2026 ஆண்டு முதல் கட்டாயம் மாற்றுத்திறனாளிகளுக்கு யூடிஐடி கார்டு மட்டுமே வழங்கப்பட வேண்டும், புத்தகங்கள் வழங்கக்கூடாது என்று சொன்னதன் அடிப்படையில் மாநிலம் முழுவதும் யூடிஐடி கார்டானது வழங்கப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட யூடிஐடி கார்டுகள் வழங்குகின்ற போது அதை மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் பதிவேற்றம் செய்யும் போது பல நேரங்களில் அஜாக்கிரதையாக செயல்படுகின்ற போக்கானது தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. குறிப்பாக அந்த புகைப்படத்தை பதிவேற்றும் போது அந்த புகைப்படத்தில் ஸ்டேப்லர் பின் குத்தியிருப்பாங்க. சில பசையை தடவி ஒட்டியிருந்தாங்கன்னா ஃபோட்டோ வந்து தெளிவாக ஒட்டிடும், ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பசையை தடவருக்கு பதிலாக அவசரத்துக்கு வந்து ஸ்டேப்லர் பின்னை அடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டேப்லர் பின்னோட ஸ்கேன் பண்ணி உள்ளே போடுறது. அதே மாதிரி ஃபோட்டோ மேலே வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளித்துறையுடைய ரவுண்ட் சீல் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ரவுண்ட் சீலோடு வச்சு ஸ்கேன் பண்ணி உள்ளே போடுறது. இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் கூட நேற்று கூட ஒரு மாற்றுத்திறனாளியுடைய ஐடி கார்டை பார்க்குறேன். அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை யூடிஐடி கார்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இது எல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு தேனா, இனி வாழ்நாள் முழுவதும் யூடிஐடி கார்டு என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு நிரந்தரமானது. இனி இதை வைத்துத்தான் அவர்களுடைய எல்லா விதமான சலுகைகளையும் பெற முடியும் என்கிற சூழ்நிலையிலே இது போன்ற புகைப்படங்களை மாற்ற வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படுகிறது. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 2016 இந்த மாற்றுத்திறனாளிகள் சட்டம் அமல்படுத்தப்பட்ட பொழுது ஒரு 5 வயது குழந்தை இருக்கிறது, ஒரு 6 வயது குழந்தை இருக்கிறது அப்படின்னா அவங்க வந்து யூடிஐடி கார்டு 15 வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த 5 வயது குழந்தையினுடைய முகத்தோற்றமானது இப்பொழுது 2016 10 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே மாற்றம் கண்டிருக்கிறது. அப்படி மாற்றம் கண்டிருக்கிற பொழுது நான் அந்த குழந்தையை கூட்டிகிட்டு இப்போ பஸ்ஸுலையோ அல்லது வேறு எங்கேயாவது நான் போகிற போது இல்லை அரசு திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கிற போது இந்த புகைப்படம் சிறிய வயதில் எடுக்கப்பட்டது, எனவே தற்போதைய புகைப்படத்தை நீங்கள் கொண்டு வாங்க, இந்த புகைப்படம் செல்லாதுன்னு சொல்லி பெரிய பிரச்சனை என்பது ஏற்படுது. உங்களுக்கெல்லாம் தெரியும், சமீபத்தில் கூட புதிய தலைமுறை டிவி உட்பட பல்வேறு தொலைக்காட்சிகளில் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் நடைபெற்றதாக ஒரு காணொலி காட்சியானது வெளியாக இருந்தது. அந்த காணொலி காட்சியில் என்ன இடம்பெற்றுருந்துச்சு, அந்த கண்டக்டர் தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இந்த மாற்றுத்திறனாளி என்ன சொல்கிறாரு, இந்த யூடிஐடி கார்டு எனக்கு டிக்கெட்டை கொடுன்னு கேட்குறாரு. இந்த யூடிஐடி கார்டில் இருக்கிற புகைப்படம் நீ தாங்கிறதுக்கு எனக்கு என்ன அத்தாச்சு, இது நீ கிடையாது, நான் தரமாட்டேன்னு கண்டக்டர் சொல்கிறார். அப்போ இருவருக்கும் மிக கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்படுகிறது. இந்த வாக்குவாதம் என்பது காணொலியாக தொலைக்காட்சிகள் வெளியாகிறது. ஆக இதையெல்லாம் போக்க வேண்டும் என்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிழை இல்லாமல், திருத்தங்கள் எதுவும் இல்லாமல் அவர்கள் என்ன ஆவணங்கள் கொடுக்குறார்களோ ஆவணங்களில் உள்ளது உள்ளபடி ஆவணங்களை ஏற்ற வேண்டியது கடமையாகிறது. ஆனால் பல நேரங்களில் ஏதோ கடமைக்கு நாங்களும் வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வேலை செய்கிற போது பல தவறுகள் அந்த யூடிஐடி கார்டில் ஏற்படுது. அப்போ இந்த புகைப்படத்தை மாற்றி கொடுப்பதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்திருக்கான்னு பார்த்தா இல்லை. யூடிஐடி கார்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஆன்லைனில் போய் யூனிக் டிசேபிள்டு ஐடி என்று சொல்லக்கூடிய வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்முடைய யூடிஐடி கார்டில் நம்மளை என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ நம்மளே திருத்தம் பண்ணிக்கலாம். அப்படி என்னென்ன வகையெல்லாம் திருத்தம் பண்ணிக்கலாம், பிறந்த தேதியை திருத்தம் பண்ணலாம், ஆதார் நம்பர் இணைக்காமல் இருந்தால் ஆதார் நம்பரை இணைச்சிக்கலாம், ஆதாரில் இருக்கிற அட்ரஸை ஏற்கனவே இந்த அட்ரஸ்லேருந்து மாற்றி நம்ம வேறு அட்ரஸ்க்கு வந்துட்டோம்னா அந்த ஆதார் அட்ரஸை பயன்படுத்தி இதில் ஆதார் அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம், அப்பா அம்மாவுடைய பேர்களை அப்டேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பல விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்பது கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்தெந்த ஆப்ஷன்லாம் அவங்க கொடுக்கல, புகைப்பட மாற்றம் என்பது செய்ய முடியாது. சதவீத மாற்றம் சிலருக்கு 40% இருக்கும், அவங்க 70% மாறிடும். ஆனால் 40% இப்போ யூடிஐடி கார்டு வாங்கியிருப்பாங்க, அது 70% மாற்றணும் அப்படின்னா அது பண்ண முடியாது. மூணாவது என்ன பண்ணணும், இறந்தவர்கள் பண்ண முடியாது. அதாவது 3 விஷயங்களை சரண்டர் பண்ணி ஆகணும். அதை வந்து அப்டேட் பண்ண முடியாது, நம்ம திருத்தம் பண்ணவே முடியாது. 1 சதவீத மாற்றம், 2 புகைப்பட மாற்றம், 3 இறந்தவர்கள். இந்த 3க்கும் என்ன செய்யணும் அப்படின்னா சரண்டர் பண்ணணும். இப்போ இறந்தவர்களுக்கு நம்ம சரண்டர் பண்ணிட்டோம், ஓகே, அவர் எதையும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஓகே, முடிஞ்சு போச்சு. ஆனால் உயிரோடு இருக்கிற போது புகைப்பட மாற்றத்திற்கும்
அல்லது சதவீத மாற்றத்துக்கு நம்ம சரண்டர் பண்ணோம்னா, சரண்டர் பண்ணிவிட்டு நம்ம உதாரணத்துக்கு புகைப்படத்தை எடுத்துங்களேன், புகைப்படத்தை வந்து நம்ம சரண்டர் பண்ணிடுறோம். சரண்டர் பண்ணிட்டு புதுசாக வந்து நம்ம போடுகிற போது ஏற்கனவே நாம் வாங்கின அடையாள அட்டை 2010, 12 வாங்கியிருப்போம். அப்போ இருந்த புகைப்படத்தில் இருந்த அந்த ப்ளூ கலர் புக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த புக்கில் இருக்கிற ஃபோட்டோஸ் தான் இப்போயும் ஒட்டியிருக்கும். அந்த அட்டையை நம்ம வச்சு ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது தற்போதைய புகைப்படம் இல்லைன்னு சொல்லிட்டு யூடிஐடிக்காரங்களே யூடிஐடி வெப்சைட்லேயே அவங்க நிராகரிக்கிறாங்க. அப்போ நாம் என்ன சொல்கிறோம், அப்போ புதுசாக இப்போ இருக்கிற ஃபோட்டோவை ஒட்டி டாக்டர்கிட்ட அடையாள சான்று வாங்க வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படுது. அப்போ இதற்காக என்ன பண்ணணும்னா, கடந்த 14ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு 20க்கும் மேற்பட்ட மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகள் அவங்கள வீட்டை விட்டு வெளியில் வர்றதே பெரிய விஷயம். அப்படி வீட்டை விட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டோ வச்சு, கார் வச்சு, அவங்க எல்லாமே எந்த காலகட்டத்தில் அடையாள அட்டை வாங்கியிருந்தாங்க, 2005, 2010 காலகட்டங்களில். அவங்களோட யூடிஐடி கார்டை எடுத்திங்கன்னா எல்லாமே வந்து 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. நான் இப்போ எனக்கு வயசு கிட்டத்தட்ட 45க்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய புகைப்படம் மாறாது, அதனால் பிரச்சனை கிடையாது. பொதுவாகவே 30 வயசுக்கு மேலே யாருக்கும் முகத்தோற்றத்தில் பெரிய மாற்றம் இருக்காது. ஆனால் குழந்தைகளை பொறுத்தளவுக்கு முகத்தோற்றத்தில் நிறைய மாற்றங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவர்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நீங்கள் புகைப்படத்தை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் அடையாள அட்டை புதுசாக போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொன்னார், ஏற்கனவே 2005 கொடுத்தப்பட்ட மருத்துவர் நிரந்தர அடையாள அட்டையை தானே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி யூடிஐடி கார்டுலேயும் நிரந்தரம் தானே போட்டிருக்கு. அப்போ ஏற்கனவே ஒரு மருத்துவர் கொடுத்த சான்றை நான் எதுக்கு மறுத்து போடணும், நான் போட முடியாது அப்படிங்கிறார். சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. அரசுடைய திட்டங்கள் சலுகைகளை பெறுவதற்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த யூடிஐடி கார்டை கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் அரசு வேலைவாய்க்கு போகும்போதோ, பேருந்துலையோ ரயில்லையோ போகும்போதோ, இன்னும் பல இடங்களுக்கு போகும்போது இதை ஒரு ஆவணமாக காண்பிக்கின்ற பொழுது எங்களுக்கு இது புகைப்படம் சின்ன சைஸ் புகைப்படமாக இருக்குது, எங்களுக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்காக மாற்ற வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட் நிரந்தரம்னு சொல்லிட்டீங்க, நான் ஏற்றுக்கிறேன். இந்த சர்டிஃபிகேட்டுக்கு யூடிஐடி கார்டு மாற்றுத்திறனாளி துறையில் கொடுத்தாங்க, அதையும் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு பேருந்தில் போகும்போது நடத்துனருக்கும் எனக்கும் பிரச்சனை ஏற்படுகிற போது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க நீங்கள் மருத்துவராகி நீங்கள் வர போகிறீங்களா, இல்லை மாற்றுத்திறனாளித்துறை அலுவலர் வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ண போகிறீங்களா? நான் தான் நேருக்கு நேராக மல்லு கட்ட போகிறேன், நேருக்கு நேராக சண்டை போட போகிறேன். இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவது நான் தான் பாதிக்கப்பட போகிறேன், மற்ற யாரும் பாதிக்கப்பட போகிறதில்ல. அதனால் தயவு செய்து மாற்றி கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். நான் கேட்குறது நியாயமா இல்லையா? தற்போதைய புகைப்படத்தை ஒட்டி நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சு நான் யூடிஐடி கார்டு அப்லோட் பண்ணுவேன். யூடிஐடி கார்டு அப்லோட் பண்ணால் தற்போதைய புகைப்படத்தோட எனக்கு யூடிஐடி கார்டு வந்துடும், அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஆனால் இந்த மருத்துவர் என்ன சொல்லிட்டாருன்னா, முடியவே முடியாது, நான் போட்டு தர முடியாது. ஏற்கனவே அட்டை வச்சுருக்கவங்களுக்கு அது நிரந்தரம்னு போட்டுக்கும் போது புகைப்படத்தை மாற்றணும் அப்படிங்கிறக்காகலாம் நான் போட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் சொல்கிறார். திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மனநல மருத்துவர் சொல்கிறார். அப்போ இதை ஒட்டி உயரதிகாரிகள், மருத்துவத்துறை உயரதிகாரிகளுக்கு அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உயர் மருத்துவ டாக்டர்கிட்ட நம்ம கொண்டு போய் கொடுக்கலான்னு அவர்கிட்ட போய் சொன்னோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அதுக்கு மேலே இல்லைங்க, இது சாத்தியம் இல்லை, நீங்கள் வேணால் வெள்ளை பேப்பரில் ஒன்று எழுதி கொடுங்க, இந்த மாதிரி அனுப்புனர் பெறுநர் போட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி அட்டையை மாற்றுறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து புகைப்படம் மாற்றுறதுக்காக நான் கேட்குறேன், எனக்கு புதிய சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி நடைமுறை கிடையாது. பேப்பரில் எழுதி கொடுத்து அட்டை வாங்குகிற நடைமுறையே கிடையாது. போகிறோம், டாக்டர்கிட்ட போய் நிற்கிறோம், அவர் செக் பண்ணுறாரு, முடிஞ்சால் அட்டை தராரு, முடியலன்னு சொல்கிறாரு, அவ்வளோதான் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் இல்லாத ஒரு நிலைமையை நீங்கள் இங்கே எதுக்கு உருவாக்குறீங்க? நாங்கள் எழுதி கொடுக்க முடியாது, எங்களுக்கு அட்டை போட்டு தர முடியுமா முடியாதான்னு நான் கேட்க, அவர் முடியாதுன்னு சொல்ல, அப்போ உடனடியாக நாம் என்ன பண்ணோம்னா, அங்கே வந்திருந்த அந்த மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளையும் மனவளர்ச்சி குன்றிய பெற்றோர்களையும் அங்கேயே ஹாஸ்பிட்டல் முன்னாடி உட்கார வச்சு ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக நாம் நடத்தினோம். அந்த முற்றுகை போராட்ட காட்சிகளை பாருங்கள். மாற்றுத்திறனாளி அடையாள அட்டையில் கை எப்பவும் இடம் மறுக்கும் மருத்துவர்களை கண்டிக்கிறோம். அடையாள அட்டை பெற வந்த மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டையில் கையொப்பம் போட மறுக்கும் மருத்துவரை கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படி போராட்டம் நடத்திய பிறகு அதுக்கு தீர்வு கிடைச்சான்னு பார்த்தா தீர்வு கிடைக்கல. என்ன நடந்தது? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வாங்க, நான் இந்த அத்தனை வயதுக்கு நான் போட்டு தரேன் அப்படின்னு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை முடிக்கிறாங்க. சரி, அடுத்த வாரம் வர்றது இருக்கட்டும்ங்க. அடுத்த வாரம் வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஒவ்வொரு மாற்றத்தினாலையும் கிட்டத்தட்ட 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா செலவழித்து ஆட்டோலையும் கார்லையும் வந்திருக்கா. இவன் போயிட்டு திரும்பி வரணும் அப்படின்னா இவங்க பூராமே அன்னாடம் காட்சிக. ஏதோ காசு இருக்கப்பட்டவனா பரவாயில்ல, வீட்டில் சொந்த கார் இருக்குது, எடுத்து பெட்ரோல் போட்டோம் டீசலை போட்டோம் வந்துடலாம்.
ஆனால் இவர்கள் எல்லாருமே 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தள்ளி இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தைகளை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஏன் மருத்துவர் நினச்சா ஒரு 10 பேருக்கு அடையாள அட்டை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? 10 நிமிஷம் ஆகுமா, 15 நிமிஷம் ஆகுமா? ஒரு மனிதாபிமான அடிப்படையிலாவது நீங்கள் போடுங்கன்னா மறுத்துட்டார். இப்போ இந்த பிரச்சனை மாநில அளவில் பெரிய பிரச்சனை ஆயிருக்குது. மாநிலத்தில் கூடிய அதிகாரிகளும் சரியான வழிகாட்டுதல், யூடிஐடி செக்ஷனில் வேலை பார்க்குறவங்களும் சரி, மாற்றுத்திறனாளியுடைய மாநில ஆணையரகத்திலும் சரி, சரியான வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நிலைமை மாற்றுத்திறனாளியுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பக்கம் யூடிஐடி கார்டு கட்டாயம் எடுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் யூடிஐடி கார்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னா சரி பண்ண மாட்டேங்கிறீங்க. குறைந்தபட்ச புகைப்படத்தை மாற்றுங்கன்னு சொன்னால் நான் அப்போ இருந்த டாக்டர் போட்டால் நான் இப்போ போட மாட்டேங்கிறீங்க. சரி, அப்போ இருந்த டாக்டருடைய சர்டிஃபிகேட் வச்சு அப்லோட் பண்ணால் யூடிஐடி கார்டு ஜென்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிற போது தயவு செய்து நான் தமிழக அரசுக்கும் மாநில மாற்றுத்திறனாளி ஆணையரகத்துக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், தமிழகம் முழுவதும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் நிரந்தர தீர்வு கொண்டு வாங்க. எப்படி பெயர் மாற்றம், ஆதார் எண் இணைப்பு, பிறந்த தேதி இணைப்பு, இது போன்ற விஷயங்களை நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்களோ, அது மாதிரி புகைப்பட மாற்றத்துக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கள். உங்களுடைய சிரமமும் எனக்கு புரியுது. ஒவ்வொரு முறையும் கார்டை சரண்டர் பண்ணுறது, புது கார்டை போகிறது, அப்போ கார்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. வேறு வழி இல்லையே, வேறு ஆப்ஷன் இருக்குது. இப்போ எத்தனையோ பேருக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பிறந்த தேதியை மாற்றிருக்கேன், 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தொலைபேசி எண்ணை மாற்றிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலையே? அது ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் போகிறோம், டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறோம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து அப்டேட் கொடுக்குறோம், ஓடிபி வருது, ஓடிபி வந்தானே ஓகே ஆயிடுது, வேலை முடிஞ்சு வச்சு. உங்களுக்கும் சிரமம் கிடையாது, எனக்கும் சிரமம் கிடையாது. ஆனால் ஃபோட்டோவுக்கு நீங்கள் கொடுத்துருக்குற ஆப்ஷன் தானே சரண்டர் பண்ண வைக்குது. அப்போ நீங்களே தவறு செஞ்சு போட்டு நீங்களே இதுக்கான குற்றச்சாட்டுகளை எங்கள் மேலே சுமத்துறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அதனால் தமிழக அரசுக்கும் மாவட்ட மாற்றுத்திறனாளி ஆணையரத்துக்கும் நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள், ஒவ்வொரு நாளும் மருத்துவர்களோடு நாங்கள் மோத வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தாதீர்கள். ஒவ்வொரு நாளும் இது போன்று முடியாதவர்களை வைத்து ரோட்டில் உட்கார்ந்து போராட வேண்டிய அளவிற்கு எங்களை தூண்டாதீர்கள். தயவு செய்து மாற்றுத்திறனாளியின் நிலைமையை புரிந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் எளிமையாக யூடிஐடி கார்டு கிடைப்பதற்கு அனைத்து வழிவகைகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காலனி நண்பர்களே, இந்த காலனி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காலனி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.